ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ரகு அமிச்ச ஆள்னாலேயே இந்த கல்யாணம் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில திருப்பமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷா கையெடுத்து மன்னிப்பு கேட்குறா நம்ம மல்லிக்கிட்ட. அட இது எப்படா நடந்துச்சு, இது நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இது எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாமே தடபுடலாம் நடந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் சுடர் ஒரு கனவுலாம் கன்றா. மல்லி விளக்கெடுத்து குத்துற மாதிரி கனவுலாம் கன்றா. ஆனால் பார்த்தீங்கன்னா, கனவு கல்யாணம் நிற்க போகிறது என்னமோ உறுதி தான். ஆனால் சுடர் கண்ட கனவு மாதிரி இல்லாமல் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அதாவது ரகு ஒருத்தவனை கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே கல்யாணத்தில் ரகுவோட ஆளும் சுடரோட ஆளும் ஒரு ஆளை இறக்கி வச்சுருக்காங்க. அவன் இங்கே என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையுமே ரகுவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கவன் தான். அப்படி இருக்கும்போது இவன் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி இங்கே நடந்துகிட்ருக்கு, அப்படி மல்லி யார் யார் புதுசாக வந்தாங்க எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு கிராஸ் ஆன நிஷா காதில் வாங்கிடுறான். சுடர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கானே, மல்லி ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கவுமே, யாரா நீ, இதுக்காகடா எங்கள் குடும்ப விஷயத்த யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்க, அது இல்லாமல் சுடர்னு சொல்லிட்டு இருக்க, யாரா நீ, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்கா 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 நான் உண்மையை சொல்லிடுறேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையை சொல்லு ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் சொல்லவே இல்லை. சொன்னால் உனக்கு நல்லது, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ரகு இருந்துக்கிட்டு என்ன ஆனாலும் நீ உண்மையை மட்டும் சொல்லிடவே கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. வேறு வழியே கிடையாது, உண்மையை சொல்லி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இப்போ அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ தான் என்னால் எந்த உண்மையை சொல்ல முடியும்னு சொல்கிறதுக்கு நிஷா போய்ட்டு சொல்லிடுறா விஜய்கிட்ட, மாமா இந்த மாதிரி இவன் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கான், யாருன்னே தெரில, எனக்கு எதோ டவுட்டாக இருக்குது மாமா, மல்லி வச்ச ஆள் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உடனே விஜய் பார்த்தா ஃபோனில் எல்லாமே வீடியோ காலில் இருக்குது எல்லாமே. யாரா நீ, எதுக்காகடா இங்கே உள்ளதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் இல்லாமல் சுடர்னு வேற சொல்கிறான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. விஜய் அடித்த அடியில் அடி உதவுற அளவுக்கு கூட அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரியே அடி சாத்துன்னு சாத்திட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இந்தமாதிரி மன்னிச்சிருங்க, நான் ரகுவோட ஆள், அவர் தான் என்னை இங்கே அனுப்புனார், ஆனால் எனக்கு தெரியாது இங்கே இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது, நான் மன்னிச்சிருங்க நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கதற, ஃபஸ்ட்டு நீ யார் என்னன்னே தெரில, எதுக்கா இப்போல்லாம் பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சுடர் கண்ணை காட்டுறதை இங்கே நிஷா பார்த்துடுறா. அக்கா நீ எதுக்கு அவங்ககிட்ட இப்போ நீ கண்ணை காட்டுற, நீ எதுக்கு இப்போ கண்ணை காட்டின சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லையே நிஷா, நான் எங்கே கண்ணை காமிச்சேன், நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிற நிஷா அப்படின்ற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்க. மல்லி அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ தான் இப்போ பொய் சொல்கிறா, இவளோட ஆள் தான் நான், ஆனால் உங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இவளோட ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுமே தூக்கி வாரி போட்டுருது நிஷாவுக்கு. என்னடா இது இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி இருந்த சமயத்தில் தான் நிஷா சொல்கிறாங்க, மன்னிச்சிரு, நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன், இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க, நான் மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க, என்ன நிஷா பேசிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் தெரிய வருது, நீ சொல்ல கேட்காம நாங்கள் நம்பினோம், கடைசியில் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எல்லா உண்மையுமே அவன் சொல்லிட்டான் என்கிட்ட, இவளுமே பேசினதை நான் பார்த்தேன், நான் அக்கா நம்பி கடைசியில் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் நம்பினீங்களா, இப்போ கல்யாணம் வரை கூட்டு வச்சு யாருக்கு அசிங்கம், உங்களுக்கு தான் அசிங்கம், இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்ல, இல்லை நான் நம்புகிறேன், நான் நிறையா பார்த்தேன் அப்படின்னு சொல்லவுமே இவருக்கு ஒன்றுமே புரியல விஜய்க்கு. என்ன நிஷா பேசிகிட்ருக்கா, அவள் உங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்காவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நியாயம்னு ஒன்று வேணும்ல மாமா, நியாயப்படி தான் நான் நடந்துக்கிறேன். அப்போ அவன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இப்போ சொத்துக்காக தான் இங்கே மொத்தமும் வந்தது, சொத்து திருடுறதுக்கு தான் இவன் வந்தா, இவன் மட்டும் இல்லை மொத்த குடும்பமே அதுக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புரியாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு
தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பிரச்சனைகள்லாம் வந்து எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாங்க எந்த மாதிரி நடக்குது, என்ன தான் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு இப்போ வந்து இல்லை அது எல்லாமே வந்து நடக்காது அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்காது. ரொம்ப வந்து கஷ்டம்தான் வந்து பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். நிஷா மன்னிப்பு கேட்டது யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடுறதுக்கு இருக்குது. எந்த மாதிரி நடக்க போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும் எந்த மாதிரி நடக்க போகுது, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். நம்ம மல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்தையுமே ஒரு பலனாக இருக்கும்னு நினச்சோம். நான் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்தளவுக்கு மோசமாக தான் வந்து நடந்துடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொன்னதான் பண்ணிக்கோங்க. அப்பதான் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.